சைட்லேருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சேலம்லேயே பண்ண முடியாத ஒரு சர்ஜரி, இதுக்கு பண்ணாத சர்ஜரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ்நாடு நம்ம டீமும் கவிஞ்சா டாக்டர் எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பேஷண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மேடம் தான் அவங்க பேஷண்ட்டு. ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்காங்க. நம்ம பண்ண ஆப்ரேஷன் வந்து போன் கிராஃப்டிங், ஆலோகிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து எலும்பு எடுத்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அதான் பண்ணியிருக்கோம். மீதி டீட்டெயில்ஸ் சார் சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்க நம்ம பேஷண்ட் தீபா அம்மா. அம்மாவுக்கு என்ன தொந்தரவு இருந்ததுன்னா, இவங்க வயது 41 தான் ஆகுது. ஸோ 37 வயதுலேருந்தே இவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருந்தது. சர்க்கரை இருந்ததுனால என்னன்னா சார்காட் டிசீஸ்னு ஒன்று சொல்லுவோம். சார்காட் டிசீஸில் எந்த அடிப்படாமலோ எந்த ஒரு விபத்து எதுவுமே இல்லாமல் ஒரு சில மூளைகள் அழுகும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கணுக்காலில் வந்து டேலஸ்ன்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஜாயிண்டில் டேலஸ்ன்ற எலும்பு வந்து எந்த அடிப்படாமல் அதுவாகவே வந்து அழுகியிருந்தது. ஸோ அந்த அழுகியிருந்ததுக்கு வந்து தொட்டு அதாவது 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்புடேஷன் சொல்லக்கூடியது. அதாவது முட்டி கீழே வந்து கணுக்கால் அளவு வரைக்கும் காலை எடுப்பாங்க. எடுத்து கட்டைக்கால் பொறுத்தவரை தான் வைத்தியமாக இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து ஆஃப்டர் 2000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலிசரோன்னு சொல்லக்கூடியது. வெளியே இந்த மாதிரி ஃபிக்சேஷன் பண்ணிவிட்டு நம்ம பேஷண்ட்டோட இடுப்புள்ள இருந்தோம் ஆப்போசிட்காக ஃபிபுலான ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும். அதுவும் எந்த எலும்பு சப்போர்ட் பண்ணுறோம் அந்த எலும்பை எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியே இருக்கிற மாதிரி போடுவோம். இதனால வந்து நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, வெளியே போடுற அந்த வளையம் மட்டுமே ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ இருக்கும். ஸோ 4 வளையம் போடுவோம், 1.5லேருந்து 2 கிலோ இருக்கும். ஸோ இந்த வளையம் போட்டு வளையத்தோட வெயிட் வரும். ப்ளஸ் அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்கிறதோட கூட 2 இடத்துலேருந்து எலும்பு எடுக்கிறதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 அறுவை சிகிச்சை ஆகும். ஸோ அது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து வழி தான் கொடுக்கும். 1. 2வது ஆப்ரேட்டிங் டைம் அது வந்து அதிகமாகும். ஸோ 3 சர்ஜரிங்கிறவங்களுக்கு எத்தனை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சக்கரை இருக்கிறதுனால வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். கிருமி தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம் சக்கரை நோயாளிகள். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரே ஆப்ரேஷனில் வந்து அலோகிராஃப்ட்னு சொல்கிறோம். தானமாக டொனேட் பண்ணுறவங்ககிட்ட இருந்து எலும்பை வாங்கி அதை வந்து ப்ரையராக காமா ஸ்டெரிலைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களே ஏதாவது கிருமி தொற்று நமக்கு வரக்கூடாதுன்றதுனால அது எல்லாமே மல்டி லெவல் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்டெரைல் கண்டெய்னர்ஸாகவே வந்து டிஷ்யூ பேங்க்லேருந்து வந்துடும் நம்ம. ஸோ அதை வந்து இவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அழுகின எலும்பை எடுத்துட்டு அந்த அலோகிராஃப்ட்ன்ற வந்து கனமாக பெற்ற எலும்பை வச்சு இன்டர்னல் ஃபிக்சேஷன், அதாவது எலும்புக்குள்ளேயே வந்து நம்ம நாடு வச்சாச்சு. அழுகிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எலும்பு இந்த மாதிரி இருந்தது. பூரா வந்து எந்தெந்த அடியும் படாமல் அழுகியிருந்த இடம் இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல அழுகியிருந்த எலும்பை எல்லாமே எடுத்துட்டு நம்ம அலோகிராஃப்ட், அதாவது தானமாக பெற்ற எலும்பை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு வெளியே கம்பி போடாமல் உள்ளேயே ராடு போட்டேன். ராடு போட்டு இப்போ இன்னையோட வந்து அவங்களுக்கு 25 நாள் ஆகுது. ஸோ இன்னும் நல்லா பார்க்காங்க. நீர் வடிகிறதோ எதுவும் விரலாட்டுமா விரல் அசைவுகள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ரத்த ஓட்டமும் நல்லா இருக்குது. எந்த இன்ஃபெக்ஷனுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்ஃபெக்ஷனும் எதுவும் இல்லை. நல்லாவே ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குது. பேஷண்ட் வந்து எந்த வித வலியும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி சேலம்லேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இது ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சேலம் சைடில் இந்த சர்ஜரி யாரும் பண்ணதே இல்லை. ஓகே, தேங்க்யூ.